திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய கிணற்றில் உள்ள மோட்டார் பழுதடைந்த காரணத்தால அந்த மோட்டாரை சரி செய்ய கிணத்துள்ள இறங்கியிருக்காருங்க. மோட்டாரை தண்ணீர்ல இருந்து வெளியே எடுத்ததாங்க சரி செய்ய முடியும். அந்த காரணத்துல விவசாயி கயிறு மூலமா அந்த கிணத்து உள்ள இறங்கியிருக்காருங்க. அந்த விவசாயி கிணத்து உள்ள இறங்கும் போது தாங்க பார்த்த உடனே பயத்துல மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. அந்த விவசாயி கிணத்து உள்ள பார்த்தது கொடிய விஷம் உள்ள கண்ணாடி விரியம் பாம்பு தாங்க. கண்ணாடி விரியம் பாம்பு கடிச்சா பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. உயிருக்கு ரொம்ப பேராபத்தா முடிஞ்சுங்க. சாதாரணமா நல்ல பாம்பு சார பாம்பு இதெல்லாம் நம்ம நார்மலா பார்க்க முடியும். அந்த கண்ணாடியில ரேரா தான் பார்க்க முடியுது. ரொம்பவே கொடிய விஷயம் உள்ள பாம்புங்க. பாம்பை பார்த்து பயந்து மேல வந்த உடனே தமிழ்நாடு தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளிச்சு உதவி கேட்டுட்டு இருக்காங்க விவசாயி. தகவல் கிடைச்ச உடனே ஒட்டஞ்சத்திரம் ஃபயர் டீம் சம்பவ இடத்திற்கு கிளம்பி உடனடியா வந்துட்டு இருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது கிணத்தோட ஆழம் எப்படியுமே 40 to 50 அடி ஆழம் இருக்குங்க. பாம்பு பாத்தீங்கன்னா தண்ணீர் ஒட்டா இருந்த ஒரு பாறை அடிக்கல மாட்டிட்டு இருந்துச்சுங்க. வேற வழியே இல்லைங்க. பாம்பை உள்ள போய் தான் மீட் ஆகணும். அதே போல வேற ஏதாச்சும் பாம்பா இருந்தா கூட துரத்தி விட்டுடலாம். இந்த பாம்பை கண்டிப்பா பிடிச்சாகணும். ஏன்னா ரொம்பவே கொடிய விஷமுடைய பாம்பு. அந்த காரணத்தால எங்களுடைய தீயணைப்பு வீரர் ஜான் பிரிட்டோ என்பவர் தலைக்கவசத்தையே பாதுகாப்பு கரெக்டா அணிஞ்சுக்கிட்டு ஆர்னஸ் மூலமா உள்ள இறங்குறாங்க. ஒரு கயிறை பிடிச்சிட்டு உள்ள போயிட்டாருங்க. கிணத்து உள்ள கிணற்றின் உள்ள தண்ணீர் கிட்ட போயிட்டு கொஞ்சம் மேல நீட்டு ஒத்த கையில கயிறை பிடிச்சிட்டு இன்னொரு கையில பாம்பு பிடி கருவி மூலமா அந்த பாம்பை பிடிக்க முயற்சி செய்யறாங்க. அந்த ஆழத்துல ஒரு கயிறை மட்டும் ஒத்த கையில பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதே கஷ்டங்க. ஒரு ஸ்டிக்கையும் கையில வச்சு அந்த பாம்பை பிடிச்சா கடங்க. ரொம்பவே ஸ்டெடியா நின்ன அந்த வீரர் பாத்தீங்கன்னா முதல் முயற்சியில பாத்தீங்கன்னா அந்த பாம்பை விட்டுட்டாரு. முதல் முயற்சியில தவற விட்ட பாம்பை இரண்டாவது முயற்சியில தண்ணீர்ல விழுந்த உடனே பிடிச்சிட்டாருங்க. பாம்பு பிடி கருவி மூலமா கரெக்டா பிடிச்சிட்டாருங்க. அந்த கண்ணாடி வீரன தோள்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இந்த பாம்பு ரொம்ப வலிமையான தோள்களோட பாம்புங்க. கடிச்சா உயிர் பிழைப்பது ரொம்பவே கஷ்டம். வீரர் பாத்தீங்கன்னா அதை ஒத்த கையிலேயே பிடிச்சிட்டு ஒரு கயிறு மூலமா பிடிச்சிட்டு மேல வராருங்க. மேல இருக்கவங்க சப்போர்ட் பண்ண காரணத்தால ஒரு கை மூலமே கொஞ்சம் ஈஸியா மேல வந்துட்டாரு. வீரர் மேல வரும்போது எதிர்பாராத பாம்பு நழுவ வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ரொம்ப வலிமையான பாம்புங்க. அதனால அடிஷனலா இன்னொரு வீரர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த கொஞ்சம் அந்த கட்டையில நின்றுட்டு தாருங்க. ஆனா வீரர் பாத்தீங்கன்னா பொறுமையாக மேல ஏறி கரெக்டா வந்துட்டாருங்க. பாம்பை பிடிச்சிட்டு மேல வந்துட்டாருங்க பத்திரமா. அதன் பிறகு ஒரு சாக்கு பையை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாம்பு பிடி கருவில இருந்த பாம்பை பாத்தீங்கன்னா அந்த சாக்கு பையில கருவி மூலமே உள்ள வச்சுட்டாங்க. கருவி மூலமா உள்ள வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பாம்பை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி அந்த சாக்கு பை ஒரு நூல் மூலமா கட்டிட்டாங்க. கயிறு மூலமா பாம்பை சாக்கு பையில போட்டுட்டு கரெக்டா கட்டிட்டாங்க. கயிறு மூலமா கட்டதுக்கு அப்புறமா அந்த சாக்கு பை எடுத்துட்டு வீரர்கள் நிலைய கிளம்பிட்டாங்க. ரொம்பவே கொடிய விஷமுள்ள பாம்பு என்பதால் இதை வனத்துறை அவசரம் கண்டிப்பா ஒப்படைச்சினாங்க. அவங்க கரெக்டான அடர்ந்த காட்டுல போய் இதை விட்டுருவாங்க. விவசாயிய கொடிய விஷமுள்ள பாம்புகளிலிருந்து பாதுகாத்த தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ண நல்லா இருக்கும்.